இளையராஜாக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறமா ஹாரிஸ் ஜெயராஜ், ஹாரிஸுக்கு அப்புறமா யுவன் சங்கர் ராஜா, யுவன் சங்கர் ராஜாக்கு அப்புறமா அனிருத். இன்னைக்கு அனிருத்துக்கு அப்புறமா சாய் அபிநாயக்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் அதுதான் உண்மைங்க. அந்த அளவுக்கு வெறும் 2 சாங்கால வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாரு. போன வருஷம் இவரோட 2 சாங் வந்து டாப் 10ல வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சூர்யா 45க்கு இவர் தான் மியூசிக் டைரக்டருங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அண்ட் ஆல்சோ இவர் ஒரு நெப்போ கிட் தான், பட் டேலண்டட் நெப்போ கிட். சரி, நான் எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ரீஃப் கொடுக்குறேன்னா, இன்னைக்கு அவரோட 3rd ஆல்பம் ஒன்று வந்திருக்குது. ஸோ ஒரு செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்குது. ஜென்சி கிட்ஸுக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர் கிடைச்சிட்டாருன்னு சொல்லலாங்க. ஸோ அந்த சாங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு வைவே ஸ்டுடியோஸ். நான் உங்கள் விக்கி. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 3, 2, 1. சித்திரபுத்திரி. ஓகே. ஓ, மீனாட்சி சோதரி உண்டா? மஜாவா இருக்க போகுது. பையன் போலில்ல கலவர பேரழக இதுவரை பார்த்ததில்ல. நானாவே நான் இல்ல உள்ள நீ கல்ல போறானதெல்லாம் கண்ணம்மா பார்த்ததில்ல. இல்ல நீ வெள்ளாட்டல்ல என்ன வில்ல சில பல்ல இன்னும் குறையல்ல. வண்டு கண்ணு கொண்ட பொண்ணு தந்தது வெத்தல ஒத்தடம் பத்தல. இல்ல என்ன காணவில்லை நான் தொட்ட வானவில்லை. அடி சக்கர ஓம் பேர கேட்டதில்ல. இல்ல அந்த பொம்மா புள்ள போல யாரும் இல்ல. நல்லா சொல்ல இல்ல உன்னை வச்ச உள்ள கட்டிக்கிற வெல்ல. சிக்கிர புத்திரி வந்தாலும் கண்ணில கட்டி தந்தாலும் வெத்திர கொட்டினாலும் சில பொம்மா வந்தாலும் கொத்தம தந்தாலும் கதை புத்திர கொண்டாலும் கொத்தல என்றாலும் தங்கத்தை கொண்டாடும். சிக்கிர புத்திரி வந்தாலும் கண்ணில கத்திரி தந்தாலும் வெத்திர கொத்திட நின்னாலும் வெத்திர பொம்மா வந்தாலும் கொத்தம தந்தாலும் புத்திர கொண்டாலும் என்றாலும் கண்ணாங்கோ அப்பவே சொன்னாங்கோ கவுந்த என்னம்மா இடுப்பு என்ன மாறி வேலை. நான் 2 உடைய தொட்டது சுட்டது சும்மா நில்லம்மா கரைய வச்சாரா காதல் ஊரா காயம் நூறா. யாரோடும் பேசாத பூ போரா கேட்காம தூராதம்மா பன்னீரா. உன்னை பார்க்காம காலம் போகாது தேரா வாடி நேரா. கண்டுக்காதில்ல புரியா பாதையில தனியா போறவள யாரும் எத்தனை லட்சம் தொல்ல நிம்மதி காணவில்லை. நினைச்சே தூக்கம் இல்ல யாரோன்னு போனாலா. அந்த பொம்மா புள்ள போல யாரும் இல்ல. நல்லா சொல்ல இல்ல கட்டிக்கிற
சூப்பரு. பட்டு என்ன சொல்லணும்னா அந்த சாங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து சூப்பருங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து சூப்பராக இருந்தால் தான் பார்க்குறாங்க. பட் இது வந்து ஒரு சூப்பராக பண்ணிருக்காங்க. செமைய ஒரு கான்செப்ட் வந்து நல்லா இருக்குது. அந்த ஒரு அந்த ஒரு ஆர்ட்டை வந்து தொட்டால் அந்த அந்த ஆர்ட்குள்ளே போகிற மாதிரி, அந்த ஒரு ஓல்டேஜுக்கு போகிற மாதிரி ஒரு செமையாக இருந்தது. பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா மீனாட்சி வந்து ஃபுல் சாங்கவே வந்திருக்கலாம். எதுக்கு இவரை போட்டு பின்னாடி பாட விட்டு ஒரு ஃபுல் சாங் வந்திருக்கலாம். அது ஒரு ஆசையாக இருந்துச்சு. பட் நல்லா இருக்கு. பட் இது எப்படி சொல்றது, ஒரு ஒரு எப்படி சொல்றது, நம்ம அந்த இவங்க பாட்டு உண்ட குக்கு குக்கு அந்த காக்கா காக்கா அந்த பாட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ அனிருத்தோட அந்த தேவார படத்தில் வந்து டாவுடி சாங் இருக்கும். அதை ஒரு சின்ன டெம்போ கொடுத்து அதை சேம் அந்த ஒரு மிக்ஸ்மாக தான் இருக்குது கிட்டத்தட்ட. பட் இது நல்லா இருக்குது. ஓகே, இது வந்து அந்த ஒரு வைப்பு தாங்க கிட்டத்தட்ட. இவர்கிட்ட வந்து என்னன்னா ஒரு ஃபுல் சாங்ல வந்து அவர் மெயின் பாட்டு வந்து இப்போ அதானே எல்லாருமே விரும்புறாங்க. அந்த ஒரு அவரோட வாய்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அந்த ராகமாக இருக்கட்டும் ஒரு செமைய கிளிக் ஆச்சு. அந்த ஊடலை வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் எனக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு செம வைபாக இருந்துச்சு. மற்றபடி என்னன்னா சாங் வந்து செம டெம்போ அண்ட் ஆல்சோ இவங்க பொட்டேட்டோ ஃபேஸ் வந்து ப்ரோமோவில் வந்திருந்தாங்க. நான் வந்து சாங்லேயும் வருவாங்க டான்ஸ் பண்ணுவாங்க நினச்சேன். நல்லாவே டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களே வச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து ஒரு ப்ரோமோக்காக கொடுத்துருக்கிறது வந்து ஓகே தான், பெட்டர். பட் இதுவுமே செம விஷுவலாக செம ஓகே, செமையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சாங்குமே ஜென்சி கிட்டுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குதுங்க. எனக்கு பிடிச்சது தான். பட் ஜென்சி கிட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்குமோ எனக்கு தோணுது. நான் வந்து ஒரு 2K கிட்டு அதை நான் சொல்லிடுறேன். ஆமாங்க. மற்றபடி என்னென்னா லிரிக்ஸ் வந்து விவேக்கு. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு வந்து அந்த நெப்போ கிட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது. பட் ஓகே தான். பட் வந்து திறமை வந்து எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு நம்ம வந்து விஜய் சாரை வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறோம். ஆனால் அவருமே கிட்டத்தட்ட ஒரு நெப்போ கிட்டு தான். பட் திறமை இருக்குது பார்த்தீங்களா, திறமை இருக்கவங்க மேலே வந்துடலாங்க, திறமை இல்லாதவங்க கீழே தான் இருப்பாங்க. பட் இவருக்கு திறமை இருக்குது. ஃப்யூச்சரில் இவர் தான் மியூசிக் டைரக்டராகவே வரப்போதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இவருக்கு வந்து அந்த அனிருத்தோட டச் இருக்குது அண்ட் ஆல்சோ வாய்ஸ் வந்து ஒரு செம பிராண்ட் வேல்யூவும் கொடுக்குது. ஒரு செமையான சாங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.